ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரோம்னா மோட்டோவோட G06 பவர் இந்த மொபைலோட ரிவ்யூ பற்றி பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மொபைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் எந்த மணிக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மணிக்கு ஸ்பெக்ஸ் இருக்குது, எந்த மணிக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் யாராக இருந்தாலும் ஜாப் வந்து ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நோ செல்லிங்ஸ், நோ ரெஃபரல்ஸ், சிம்பிள் டாஸ்க் தான். உங்களோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் எதில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஓவரால் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி யூனிக்கான ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட பவர் தான். 7000 இமேஜுக்கான ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் 6.88 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ டிஸ்பிளே தான். அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. 50 MPக்கான ஒரு குவாட் பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலில் இருக்கிற யூனிக்கான ஃபீச்சர்ஸ்னால் ப்ராசஸர் தான். மீடியாடெக்கோட ஹீலியோ G81க்கான எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து IP-யோட 64ஓட வாட்டர் ப்ரொடக்ஷன் ப்ரூஃபும் அண்ட் கார்னிங் கோல்லாக்ரஸோட 3 ப்ரொடக்ஷன் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. ஓகே, இப்போ இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெக்ஸ் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.88 இன்ச்சுக்கான ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து இந்த மொபைலோட கேமரா பொறுத்தளவுக்கு ரியர் கேமரா பொறுத்தளவுக்கு 50 MPக்கான ஒரு ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MPக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு பேட்டரியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, அண்ட் கேமராவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்தளவு ஆண்ட்ராய்டோட 15 OS வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G81க்கான இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு எந்த ஒரு ப்ராசஸர் கொடுக்க முடியுமோ அந்த ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டைமென்ஷனை பொறுத்தளவுக்கு 8.82 mm தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ஸ்டோரேஜை பொறுத்தளவுக்கு 64 GBக்கான ஒரு ரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க நண்பா. எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜை பொறுத்தளவுக்கு 1 GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு மொபைலில், 1 TB வரைக்கும். ஓகே நண்பா, இந்த மொபைலோட வெரைட்டியை பொறுத்தளவுக்கு கலரை பொறுத்தளவுக்கு 3 வெரைட்டி இருக்குது நண்பா. இந்த மொபைலோட ஒரிஜினல் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா 7500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ஓவரால் ரேட்டிங்கை பொறுத்து பார்த்தோம்னா ஓவரால் ரேட்டிங்கில் 4.2 கொடுத்துருக்காங்க நண்பா. இல்லை ஃபீச்சர்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கேமராவுக்கு 3.9ம், பேட்டரிக்கு 4.5ம், அண்ட் டிஸ்பிளேக்கு 4.2ம், டிசைனுக்கு 4.3ம் கொடுத்துருக்காங்க. கேமரா மட்டும் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த மொபைலில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராக்காக இந்த மொபைல் வாங்கவே மாட்டாங்க யாருமே. ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னா இந்த மொபைல் வாங்கலாம். எத்தனை பேர் இந்த மொபைல் வச்சுருக்கீங்க, இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, இந்த மொபைலோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கடுத்து எந்த மொபைலோட ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மொபைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை, see you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.